எவ்வளவுதான் 300 நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல 300 ஒண்ணுமே இல்ல வேஸ்ட் தான். ஹாய்! கோயம்புத்தூர்ல அந்த வாட்டர் ஃபால்ஸ் போட்டிருந்த அந்த பிளேஸ் வந்து ஃபேமஸா இருந்ததுனால, சரி ஒர்க் இருந்துச்சு அப்படியே லேப்டாப்போட கிளம்பிட்டோம். டேவே நல்லா இல்ல. இந்த பப்ஸ் ரூ. 50 அப்புறம் அங்க போனா ஓப்பனே ஆகல. சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வந்துரலான்னு போனோம். எங்கேயுமே கடை கிடைக்காதனால Zomatoல ஆர்டர் பண்ணி கார்லயே உட்காந்து சாப்பிட்டு கை கழுவ இடம் இல்லாம, பக்கத்திலேயே கடை இருந்ததுனால அங்க போய் கை கழுவிட்டு ஜூஸ் குடிச்சோம். ஹாய், நாங்க கொடிசியாக்கு வந்துட்டோம். கொடிசியாக்கு நான் வந்தது 1:50 சம்திங் 2 o'clockன்னு நினைச்சிட்டு, பட் டைம் இப்போ வந்து 4 o'clock ஆச்சு. இன்னும் ஓபன் பண்ணல. ஏன்னா கிரௌடு சேர்ந்தா ஓபன் பண்ணுவாங்க பக்கத்துல இருக்க கடைக்காரங்களா சொல்றாங்க. அதுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபுளுசர்ஸ்லாம் இன்ஸ்டால 2 o'clockன்னு போட்டதை பார்த்துட்டு தான் வந்திருந்தோம். பட் இங்க வந்து 4 o'clock தான் ஓபன் பண்றாங்க. 2 hours நியர்பை கோயம்புத்தூர்ல சும்மா சுத்திட்டு இருக்கோம். ஈரோட்ல இருந்து வந்து லாங்ல இருந்து வர மாதிரி இருந்தா டைமிங் வந்து ஒரு 4 o'clock சம்திங் வர மாதிரியே வாங்க. அப்பதான் ஸ்ட்ரைட்டா உள்ள போக முடியும். 299 டிக்கெட்டு. பட் 300 வாங்குனாங்க. சரி எல்லா பக்கமும் வந்து ரூ. 1 பிடிக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பி போயாச்சு. உள்ள அந்த அளவுக்கு ஒர்த் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல. அந்த ரூ. 2 குடுத்ததெல்லாம் மனசு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நீங்களே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். போயிட்டு ஒண்ணுமே இல்ல. அந்த வாட்டர் ஃபால்ஸ ரசிக்கலாம் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. அது ஒரு 10, 20 பேர் தான் உட்கார முடியும். கிரவுட் இல்ல. ஆனா நாங்களும் வீக் டேஸ்ல போனா இப்படி இருக்கும்னு சொல்லி தான் போனோம். அது எங்க தப்பா, அவங்க தப்பா? அவங்க தானே சொல்லியிருந்தாங்க வந்தா என்ஜாய் பண்ணலான்னு. பட் அப்படிலாம் இல்லவே இல்ல. நம்பி போயிறாதீங்க. சரி ஓகே, அவ்வளவுதான். எவ்வளவுதான் 300 ஸ்கை டைனிங் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு போட்டிருந்தாங்க. போய் பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்லைங்க. நமக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல 300 ஒண்ணுமே இல்ல வேஸ்ட் தான். குழந்தைங்க வந்தா வேணா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு கூட தெரியல. லைட்டிங்காக அழகுக்கு வச்சிருக்காங்களா என்னவோ தெரியல. உண்மையாவே ஒர்த் இல்லைங்க. தூரத்துல இருந்து வரீங்கன்னா 300க்கு இது ஒர்த்தே இல்ல. சும்மா எல்லாரும் உட்கார்ந்து வேடிக்கை வந்துட்டு இருக்காங்க. பாம்பெல்லாம் கையில பிடிக்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அது இந்த இடம் தானா இல்ல வேற ஏதாவது பேர்ட்ஸ்? சோ அதான் அவங்களும் பேர்ட்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஓ, நான் சொல்லியிருந்தேன்ல பாம்பு, இதான் பாரு, இதான் பாம்பு. பாம்பு யாராச்சும் பாக்கணும்னா தாராளமா இங்க பாத்துக்கோ. இதான் பாம்பு. ஐயோ, நான் அனுபவத்துல சொல்றேன், யாரும் லாங்ல இருந்து கண்டிப்பா வராதீங்க. இதுக்கு நான் வந்து வேற எங்கேயாச்சும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஒண்ணுமே இல்ல. இன்ஃப்ளூயன்சர் போட்டதுல பாம்பு, பல்லி, பூரான்னு என்னென்னமோ காட்டுன மாதிரி இருக்கு. உள்ள போனா ஒண்ணுமே இல்லைங்க. இதுக்காக நாங்க வந்து இந்த மந்த் ஃபுல்லா வெயிட் பண்ணி இன்னைக்குதான் டைம் கிடைச்சு வந்தோம். கார்ல வர்றதுக்கு எங்களுக்கு 3000 ரூபாய் செலவு. இங்க வந்து சாப்பிட்டது காருக்கு, அந்த இங்க உள்ள வர்றதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. பட் அந்த அளவுக்கு இது ஒர்க் கிடையாது. லாங்ல இருந்து வரவங்களுக்கு வேஸ்ட். வேணா கோயம்புத்தூர்ல இருந்தா பக்கத்துல இருக்கீங்களேன்னு வந்து பாத்துட்டு போலாம். வந்ததுக்கு இதையாச்சும் ஷூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அது அந்த கூண்டுக்குள்ள போகுதா இல்லையான்னு வெயிட் பண்ணி ஷூட் பண்ணிட்டு தான் அங்க இருந்து கிளம்பணும். ஏதோ ஒன்று இருக்கு, என்னன்னு தெரியல. பார்த்து பயந்துக்கோங்க. இந்த மாதிரி கோஸ்ட் ஹவுஸ்க்குள்ள போய் யாராலையுமே ஷூட் பண்ணிருக்க முடியாது. 2:00 வந்தோம். 4:00 உள்ள விட்டாங்க. உள்ள விட்டுமே ஒண்ணு கூட ஆன் பண்ணல. நாங்க உள்ள போனா, நாங்களே பேய பார்த்து, "ஓ! நீ தான் பேயா?" அப்படின்னு கேட்டுக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இந்த மாரிலாம் இருந்தா எப்படி போறது? ஆக்சுவலி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சீக்கிரமா வந்ததுனால கரண்ட் மிச்சம் பண்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. 300 ரூபாய் கொடுத்து யாரும் தூரத்துல இருந்து மட்டும் வந்துடாதீங்க. நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். ஆக்டோபஸ் குழந்தைங்களுக்கு மட்டும் ஜாலியா இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது. கிட்ஸ் இருந்தா கூட்டிட்டு போலாம். ஆனா அதுவும் நெறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பாவம் 2:00 இருந்தே. குடுத்ததுக்கு இந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. ஃபிஷ் எல்லாம் வந்து கலர் கலரா ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பெரிய ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் இன்னும் பெரிய பெரிய ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு, லைனா உள்ள போக போக இன்னும் வெரைட்டி ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சு. அது வேணா ஓகே. பார்த்தாலே தெரியும் யாருமே இல்ல. நாங்க வந்து லேட்டா போயிட்டோமா? பிங்க் இல்ல கலர். நாங்க சீக்கிரமா அன்னன்னைக்கு வந்துட்டோமான்னு எங்களுக்கே ஒரே கன்ஃப்யூஷன். போய் உட்காந்து செலவு பண்ணது தான் மிச்சம். இங்க பாருங்க இன்னும் எதுவுமே ஆன் பண்ணல. யாருமே இல்லாதது பரவால்ல. 4 மணிக்கு வந்தாலும் அவங்க பே பண்ணி தானே வராங்க. ஆன் பண்ணணும்ல. உண்மையாவே இங்க வந்து எதுவுமே இல்ல. ஸ்கை டைனிங்லாம் எடுத்துட்டாங்க. ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த லாஸ்ட் டைம் ஆனதுனால அப்படி இல்லையா எனக்கு தெரியல. தயவு செஞ்சு இனிமே வரீங்கன்னா அவங்க வராதீங்க. நான் இன்னைக்கே இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். 300 ரூபாய்க்கு நீங்க வந்து இந்த கேம்ஸ் எல்லாம் வேணா ஃப்ரீயா விளையாண்டுட்டு போலாம். அந்த மாதிரி இருக்கு. வேற எதுவுமே இல்ல. சோ வந்து நீங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. யாருக்குமே எதுவுமே தெரியல. எல்லாரும் நம்மள மாரி வந்தவங்க தான் 6:00 ஆன் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நமக்கு இதுக்கு மேல லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பியாச்சு. அங்க இருக்கவங்க தான் சொன்னாங்க, ஸ்கை டைனிங்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயி நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனிமே விசாரிச்சுட்டு போகணும். இந்த இன்ஃப்ளூயன்சர நம்பி போகக்கூடாதுங்கிறது இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டா தெரிஞ்சுக்கிட்டது. நீங்களும் விசாரிச்சுட்டு போங்க. நெக்ஸ்ட் ஸ்பாட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.